ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? வாங்க வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டாச்சு. ஏன்னா வெயில் கொளுத்துது இல்லையா? அதுக்கப்புறம் ஃபேஸ் கேனடாவோட ரோஸ் கோல்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் மஸ்காரா, ஐலைனர் இதெல்லாமே ஃபேஸ் கேனடாவோட தான் வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்டிக்கர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன? லிப்ஸ்டிக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் அப்படியே மேட்சிங்காக, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக டார்க்கு மெரூன் கலர் சென்டரில் போட்டாச்சு. சைடில் லைட்டு காஃபி கலர், இன்னும் லைட்டு காஃபி கலர் அவுட்லைன் கொடுத்தாச்சு. அப்படியே பர்ஃபெக்டாக போட்டு முடிச்சாச்சு. எப்படி இருக்குது? அப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் எடுத்தேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன். இப்போ ஷோல்டரில் பின் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளீட் பண்ணணுன்னா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். சின்னமனூர் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அவைலபிள் தான். இப்போது ஷோல்டரில் பின் பண்ணியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு சென்டரில் ப்ளீட்டு குத்தியாச்சு. எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுனால ஈஸியாக போச்சு. இப்போ சைடில் வர மடிப்பு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்க. இது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சைடில் இருந்து இழுத்தீங்கனாலே அதுவாக ப்ளீட்ஸ் வந்துடும். அழகாக நிற்கும். நீங்கள் பின் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. இந்த மாதிரி ஒரு தடவை புதுசாக சாரீ கட்டி பழகிறவங்க பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது ட்ரெண்டு சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் தானே, அதனால் நானும் சின்ன சின்னதாக வச்சுருக்கேன் பாருங்கள், அழகாக இருக்கா? அப்புறம் அடுத்தது என்ன? நம்ம கையெல்லாம் தூக்கணுன்னா தெரியக்கூடாது இல்லையா? அதுக்கு நான் ஒரு சின்ன ட்ரிக் வச்சுருக்கேன். என்ன பண்ணுறேன் பாருங்கள். சின்னதாக ஒரு பின் எடுத்து சென்டரில் தெரியாதபடி குத்தியாச்சு. இப்போ நம்ம கையை தூக்கினா கூட தெரியாது. அழகாக இருக்கா? அடுத்த அப்படியே போனோம்னா இனி நமக்கு ஹேர் ஸ்டைல் இருக்குது. சாதாரணமான ஹேர் ஸ்டைல் போட்டால் போதும். ஏன்னா விடிய காலையில் வேறு இந்த சேரீ கட்டி முடிக்கிறதுக்கே நமக்கு டைம் ஆகிப்போச்சு. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி பின்னாடி பொசு பொசுன்னு நிற்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, ஒவ்வொரு மடிப்பை எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா பொசுன்னு இருக்காது. நீட்டாக வந்துருச்சா? இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் போயிடலாம். விட்டுட்டேன் அங்கே. ஓகேவா? இப்போ ஹேர் ஸ்டைல், சிம்பிளான ஹேர் ஸ்டைல் போட்டாச்சு. பூவெல்லாம் வைக்கலை. ஏன்னா காரில் போடுறப்போ எல்லாமே கலைஞ்சி போயிடும் அப்படின்றதுனால பூ வைக்கலை. சும்மா சிம்பிள் ஹேர் ஸ்டைல் மட்டும் போட்டாச்சு. அழகாக கிளம்பியாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த தோடு, இந்த கண்ணாடி வளையல் ரொம்ப பிடிச்சது. ஜிமிக்கி தான். ஆனால் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு வேறு ஒன்று போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு அழகாக வேறு ஒரு தோடு போட்டு கிளம்பியாச்சு. இப்போது கார்கிட்ட போயாச்சு. கல்யாணம் முடிஞ்சிச்சு. அடுத்த சாப்பாடு தான். திருப்பி வரணுமே வேலைக்கு.